ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமான சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் தங்கி சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு நிகழவிருக்கும் சனி பெயர்ச்சி ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். அன்று காலை 8:24 இந்த பெயர்ச்சி நிகழ்கிறது. குறிப்பாக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்தில் இந்த பெயர்ச்சி விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. மீன ராசி என்பது குரு பகவானின் வீடாகும். மங்களகரமான குருவின் வீட்டில் ஒழுக்கத்திற்கு அதிபதியான சனி பகவான் அமர்வது உலக அளவில் ஆன்மீக விழிப்புணர்வையும் நீர்நிலைகள் தொடர்பான மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது. இது ஒரு கலவையான பலன்களை தரும் காலமாகும். பாதிக்கப்படும் மற்றும் பலன் பெறும் ராசிகள்: 7.5 சனியின் பிடியில் இருப்பவர்கள். மீன ராசிக்கு ஜென்ம சனி காலமாகவும், கும்ப ராசிக்கு பாத சனி இறுதிக்கட்ட காலமாகவும், மேஷ ராசிக்கு விரய சனி ஆரம்ப கட்ட காலமாகவும் அமைகிறது. இந்த ராசியினர் நிதானத்துடனும் திட்டமிட்டும் செயல்பட வேண்டியது அவசியம். அஷ்டம மற்றும் அர்த்தாஷ்டம சனி: சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் நடைபெறுவதால் ஆரோக்கியம் மற்றும் பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. நிம்மதி பெறும் ராசி: கடந்த 7.5 ஆண்டுகளாக சனியின் பிடியில் சிக்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியுடன் 7.5 சனி முழுமையாக முடிவுக்கு வருகிறது. இது அவர்களுக்கு ஒரு புதிய விடியலாக அமையும். யோக பலன்கள் அடையக்கூடிய ராசிகள்: ரிஷபம், மிதுனம், கன்னி மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி தொழில் முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் தரும் இனிய காலமாகும். வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள்: சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள ராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் மதிப்பளிப்பவர். சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுவது, முதியோர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் அன்னதானம் செய்வது மற்றும் காக்கைக்கு உணவு வைப்பது போன்ற எளிய செயல்கள் சனியின் கடுமையை குறைக்கும். ஓம் சனீஸ்வராய நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பதும் ஹனுமன் மற்றும் விநாயகரை வழிபடுவதும் மன வலிமையை தரும். முடிவுரை: சனி பெயர்ச்சி என்பது ஒருவரை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக ஒழுக்கத்தையும் பொறுமையையும் கற்றுக் கொடுப்பதற்கே நிகழ்கிறது. 2026இல் நிகழும் இந்த பெயர்ச்சி கடினமாக உழைப்பவர்களுக்கும் தர்மத்தின் வழி நடப்பவர்களுக்கும் நிச்சயம் நற்பலன்களையே அள்ளித்தரும்.